தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ நம்முடைய யூடியூப் சேனலுக்கு பேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் டேக் இம்பார்ட்டன்ட் யூடியூப் சம்மந்தமான அனைத்து வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, ஓகேலா, சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதோடைய ஷேப்ஸ் மாற்றணும், ஓகேலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்குது, நம்ம யூடியூப் சேனல் பேனர் இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து ஒன் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்துருவாங்க. இதுதான் நம்முடைய மாடல், ஓகேலா. இங்கே பாருங்கள் ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓகே கொடுத்தா நமக்கு வந்துடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலராக மாற்றிக்கலாம். எங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேண்டுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணால் நமக்கு வந்து ஃபார்மேட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சருக்கு போவோம். பிக்சரை போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் டவுன்லோடில் இருக்குது பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக இங்கே பாருங்கள் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்ஸ் மோர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட், ஓகேலா. இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து கொண்டு வந்துடுவோம். இப்போ கொண்டு வந்துட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நடுமத்தில் இருக்கிறது தேவை. நம்ம இங்கே ஷேப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதில் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே சின்னதாக வந்து பண்ணிப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வராது, ஓகேலா. இவ்வளோ பெருசு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலர் கொடுத்துப்போம். இதே கலர் தான், ஓகே. பேக்ரவுண்டு உங்களுக்கு ஒயிட் வேணுமா அல்லது என்ன கலர் வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கலர் வேணுமோ, உங்களுக்கு ரெட் கலர் வேணாலும் ரெட் கலர் மாற்றிக்கலாம், ப்ளூ கலர், எந்த மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலர் கொடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன், வெள்ளூர் எழுதுகட்டு, ஓகேலா. இதை வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக வரணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒயிட் கலராக நம்ம மாற்றிப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ மாற்றிக்கோங்க. திரும்ப ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம மாற்றலாம், ஓகேலா. ஓகே, இங்கே பாண்டு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிடிச்ச மாதிரி நீங்கள் வெள்ளூர் எழுதுகட்டு எந்த மாதிரினாலையும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். வெள்ளூர் எழுதுகட்டு, ஓகேலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளூர் எழுதுகட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் எழுதுகட்டு நம்ம வந்து தமிழ்லையும் போட்டுக்கலாம், ஓகேலா. இப்போ இதை காப்பி இன்னொரு டைம் வந்து காப்பி பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் தமிழை வந்து வெள்ளூர்னு போட்டு எழுதுகட்டு தமிழ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழை வந்து கொண்டு வந்துடுவோம். எழுதுகட்டு வெள்ளூர் எழுதுகட்டுன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்ஸ் மோர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயும் கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் எழுதுகட்டு சின்னதாக வந்து கொண்டு வந்துடுவோம். இப்போது நம்ம தமிழ் நம்ம இதே மாதிரி கூட வச்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் மோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லுக்காக தெரியும். ப்ரௌசர்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷேப்ஸை மாற்றிக்கோங்க. வெள்ளூர் எழுதுகட்டு, ஓகேங்களா. இப்போது நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும்னா இங்கே ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் வந்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, ஓகேலா, என்ன பண்ணிக்கலாம். ஓகே, இதை டிக்கு கொடுத்துட்டு நம்ம கலர் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்னு இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து ஒன்ஸ் மோர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ, பிளாக்கு அல்லது ஒயிட்டு, வெள்ளூர் எழுதுகட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் வெள்ளூர் எழுதுகட்டு இன்னொரு இதை மாற்றலாம். நம்ம பேக்ரவுண்ட் நமக்கு எந்த மாதிரி கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோகோ வந்து செட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலுக்கு வந்து நம்ம லோகோ கொடுத்துருப்போம். அந்த லோகோ வந்து நம்ம பின்னாடி செட் பண்ணலாம். இப்போ இமேஜுக்கு போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ், ஓகேலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி லோகோ செட் பண்ணணுமோ இப்போ இந்த லோகோ வந்து நம்ம அங்கே செட் பண்ணோம். இப்போ இங்கே வந்துடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எரேசிங் கலர்னு இருக்குது பார்த்திங்களா. இதை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு லோகோ மாறாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை ஒரு நிமிஷம் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா. இங்கே பாருங்கள்
இதுலேயும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், இங்கே எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரவுண்ட் ஷேப்ஸை மட்டும் ஒன் சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ஒன் ஷேப். ஒரு டைக் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. நாம் இதை வந்து இங்கே செக் பண்ணிப்போம். இப்போது இப்போ இன்னொரு இமேஜை வந்து நம்ம செட் பண்ணுவோம். அப்புறம் இந்த இமேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாக கொண்டு வந்துடுவோம். ஏன்னா அப்போ வந்து நமக்கு சூப்பராக தெரியும். அங்கே வெளியில் எழுதுகட்டு இப்போ ஒன்று டிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோவை நம்ம செட் பண்ணிடலாம். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் சின்னதாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மெட்டு ஓகேங்களா, இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே மேலே இருக்குது பாருங்கள், சேவ் இமேஜ்னு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி மாடல் கொடுத்துருக்கேன். ஜேபி வச்சுட்டு நம்ம பிஎன்ஜி வழியில் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டால் நம்முடைய கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணி இதுதான், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. இன்னும் நீங்கள் கரெக்டாக என்னென்ன இமேஜ் செட் பண்ணுவோம் செட் பண்ணிக்கலாம். பை, see you.